உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நானும் மனுஷன் தானே அப்படின்ட்டு ஒரு சிம்பத்தியிலேருந்து அந்த ஸ்பீச்சை தொடங்குறாரு. ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த ஸ்பீச்சை? இல்லை, நானும் மனுஷன் தானே அப்படின்னு கேட்குறாரு. நானும் மனுஷனாக இருந்தா முதல்ல அவர் மனிதனாக இருந்திருந்தா முதலில் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா 41 பேரிடம் மன்னிப்பு கேட்டோம். கூட்டம் அதிகமாக இருக்கு, நீங்க போகாதீங்க, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லியும் நீங்க அத்துமீறி அந்த கூட்டத்துக்கு வந்து அது ஒரு தவறு. நாங்கள் வந்து பேசினதை தவிர்த்து வேற எந்த தவறையுமே நான் செஞ்சிடல அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்கலையோ? கண்டிப்பா எடுத்துக்கல. அதான் சொல்ல வரேன் நான். அவர் வந்து தான் செய்ததை ஒன்றும் தவறுனே உணரல. வரைக்கும் 5 இடங்கள்ல பேசியிருக்கேன், 5 மாவட்டத்தில் போயிருக்கேன், எங்கேயுமே இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்கலைன்னு ஒரு பச்சையான ஒரு பொய்யை சொல்றேன். முதல் மாநாடு விக்கிரமணியில் நடக்கிறப்பயே 4 பலி நடந்துச்சு. 3 நாள் கழிச்சு உங்களுடைய ஆதரவாளர்கள், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், உங்களுடைய அரசியல் குருநாதர்கள்லாம் ஆலோசனை பண்ணி 3ஆவது நாள் நீங்க வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா நீங்க என்ன மனநிலையில் இருக்கீங்க? சார் ஆஃபீஸே 4 நாளாக பூட்டி இருக்கேன் சார் கரூரில். ஆஃபீஸ் மட்டும் பூட்டல, சம்பந்தப்பட்ட எல்லாருடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஓகே, இது ஒரு கட்சி? அது எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணதான் கட்சி. சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருமே ஃபோன் எடுக்கிறது கிடையாது. கட்சி ஆஃபீஸை நல்லா பூட்டி கிடக்கு. இவர் முன்னாள் தலைமறைவு. இது ஒரு கட்சியா? தலைவனாது? தாவேக்காங்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வேரடி மண்ணோடும் அள்ளித்தெடுக்க வேண்டிய இடம். மிகப்பெரிய ஆபத்தான ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, ஒரு இந்த மாதிரி டெலிகிராம் குரூப்பு, அப்புறமா நிறைய பேஜஸ், இதுல எல்லாம் வச்சுக்கிட்டு. அதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கரூர் ஸ்டாம்பேடை ஒட்டி விஜய் ஏன் இன்னொரு வீடியோ போடவே இல்லை அப்படின்ட்டு ஒரு பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நேற்று ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோ ஒரு 3:30 மணி அளவில் வந்ததுலேருந்து இன்ன வரைக்குமே பேசு பொருளாக அதுதான் இருந்துட்டு இருக்கு. விஜயோட கருத்துக்கள் ஒட்டி பல கருத்துக்கள் வந்து ரசிகர்களும் சரி, ஜேர்னலிஸ்டும் சரி, எல்லாருமே பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கார் ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த ஸ்பீச்லேருந்து நான் ஆரம்பிச்சலான்றேன். விஜயோட பிகினிங்லேருந்து முதல்ல விஜய் வந்து நானும் மனுஷன் தானே அப்படின்ட்டு ஒரு சிம்பத்தியிலேருந்து அந்த ஸ்பீச்சை தொடங்குறாரு. ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த ஸ்பீச்சை? இல்லை, நானும் மனுஷன் தானே அப்படின்னு கேட்குறாரு. நானும் மனுஷனாக இருந்தா முதல்ல அவர் மனிதனாக இருந்திருந்தா முதலில் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா 41 பேரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கோம். ஓகே, நல்ல மனிதனாக நீ அரசியல் கட்சி தலைவர், நடிகர்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. நீ வந்து ஒரு நல்ல மனிதனாக, மனசாட்சி உள்ள ஒரு மனிதனாக இருந்தா முதல்ல அந்த 41 பேருடைய மரணத்திற்கு நீங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டணும். ஓகே, அந்த வீடியோவினுடைய தொடக்கத்திலேயே நீங்க மன்னிப்போட ஆரம்பிச்சிருங்க. அது யார் மேல் தவிர உங்களை பார்க்க வந்தவங்க இறந்துருக்கிறான். வேற கட்சி கூட்டத்தில் யாரும் இறக்கல. உங்களை நம்பி, உங்களை பார்ப்பதற்காக, உங்களோட போட்டோ எடுப்பதற்காக திரையில் பார்த்த விஜய் இப்படி திரையில் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் 41 பேர் இறந்தது. அதற்கு நீங்க செய்த தாமதம் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து? கூட்டம் அதிகமாக இருக்கு, நீங்க போகாதீங்க, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லியும் நீங்க அத்துமீறி அந்த கூட்டத்துக்குள்ள வந்திருக்கீங்க. அது ஒரு தவறு. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டு 7 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கீங்க. அது ஒரு காரணம். இந்த காரணம்லாம் தான் அவங்க வந்து 6 மணி நேரமா மொத்த சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரோட்டில் நின்று டீஹைட்ரேட் ஆகிட்டான். அதுக்கு மேலே வண்டியை உள்ளே விட்டுருக்கீங்க. அதுக்கு மேலே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அங்கே வந்து மரணம் வரைக்கும் போயிருக்கு. அப்போ இதுக்கு முழுக்க காரணம் விஜய் தான். இவர் தாமதமாக வந்ததுக்கு ஒரு காரணம், போலீஸ் தரப்பை மீறியது ஒரு காரணம். அப்போ நீங்கள் பகிரங்கமாக நீங்கள் அந்த 41 பேர்கிட்ட கரூர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். முதல்ல இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நான் தாமதமாக வந்தேன், அதெல்லாம் கூட ஒரு காரணம், அப்படி கூட சொல்லலாம். நீங்கள் அதெல்லாம் கூட ஒரு காரணமாக போயிடுச்சு, அதனால் என்னுடைய தரப்பு தவறு இருந்ததுன்னா நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சரியான மனிதன். முதல்ல அதை கூட தவறி இருக்காரு. அவர் முழுவதுமாக தான் இன்னமும் கூட தான் தவறை செய்யலைங்கிற ஒரு மனநிலையில் இருக்காரு. தான் மீது தவறை அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேள்வி, ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா, நாங்கள் வந்து பேசினதை தவிர்த்து வேற எந்த தவறையுமே நான் செஞ்சிடல அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்கலையோ விஜய்? கண்டிப்பாக எடுத்துக்கல. அதான் சொல்ல வரேன் நான். அவர் வந்து தான் செய்ததை ஒன்றும் தவறுனே உணரல. தன்னாலதான் 41 உயிர் போச்சுங்கிறதே அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படி இருக்கப்ப இது என்ன மனநிலையில் இருக்கிறாரு? யாரை பார்க்க வந்த கூட்டம்? யார் தாமதமாக வந்த? போலீஸ் தடுத்து ஏன் நீங்கள் உள்ளே வந்தீங்க? அப்போ முழுவதுமாக இது வந்து சதி. அப்புறம் அந்த வீடியோவிலே இன்னொன்று சொல்கிறார், நான் இது வரைக்கும் 5 இடங்களில் பேசியிருக்கிறேன், 5 மாவட்டத்தில் போயிருக்கேன், எங்கேயுமே இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்கலைன்னு ஒரு பச்சையான ஒரு பொய்யை சொல்கிறார்.
முதல் மாநாடு விக்ரமண்டில் நடக்கிறப்பயே 4 பலி நடந்துச்சு. ஒருத்தர் இங்கேருந்து போகிறப்ப இறந்து போகிறார், ஒருத்தர் அங்கேருந்து குதிச்சதில் இறந்து போனது, சில அப்படி இப்படின்னு ஒரு 4 உயிர் பலி ஏற்பட்டுச்சு. அப்போ அதுக்கு யார் காரணம்? அதற்கு பிறகு பலரும் அங்கே 400க்கும் மேற்பட்டோர் அங்கே மயக்கம் அடைந்திருக்கிறாங்க விக்கிரவாண்டி மாநாட்டில். அது அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிர் சேதம் ஏற்படாமல் தப்பிச்சிச்சு. அடுத்து நீங்கள் நடத்தின மதுரை மாநாடு, மதுரை மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு லேம்ப் போஸ்ட் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்து ஒரு இனோவா கார் அப்பளமாக நொறுங்குச்சு. அந்த நேரத்தில் ஆள் இருந்தாங்கன்னா அன்னைக்கும் உயிர் பலி அதிகமாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு பெரிய காட் ட்ரைஸ் அன்னைக்கு எங்க விதமாக அசம்பாவிதம் நடக்கும். இவர் போற இடத்துல எல்லாமே இந்த மாதிரியான நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அது எல்லாத்துக்குமே இந்த லேம்ப் போஸ்ட் கீழே விழுந்ததுக்கு திமுக காரணமா, அரசாங்கம் காரணமா, போலீஸ் காரணமா, நீதிமன்றம் காரணமா? உங்களுடைய தவறை நீங்க திருத்திக்கிறாம திருப்பி யார் மேலேயாவது தவறை கொண்டு வந்து பழி சுமத்திர பாக்குறாரு அப்படிங்கிறதா உண்மை. இதே இது நாமக்கல்ல 40க்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடைந்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருக்காங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச ஊடகவியலாளர்கள் சில பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. எந்த அடிப்படை வசதியும் இல்லாம குடிக்க தண்ணி கூட கொடுக்காம 40 பேர் மயக்க மாட்டாங்க. அது வந்து உயிர் சேதம் ஏற்படாமல் போனதுனால அது பெரிய செய்தி ஆகலை. இங்கே என்ன நடந்ததுக்குன்னா, நீங்கள் இந்த 2வது பாயிண்ட்டுக்கு வரப்போ நீங்கள் லேட்டாக வர்றீங்க, கேன்சல் பண்ணுங்க, அப்படி முன்னாடி பேசுங்க. போலீஸ் தரப்புல கதறி இருக்காங்க, பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு கட்சி தலைவரை வந்து ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வேற மாதிரியான ஒரு ரியாக்ட் ஆயிரும். ஒன்னிலே வந்து போலீஸ் தடுக்குதுன்னு அங்கே இடத்துல ஒரு பேசியிருந்தாருன்னா இருக்கும். இப்போ சில அறிவுஜீவிகள், மூத்த பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற விளக்கம் மாதிரிலாம் கேட்குறாங்க. போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதானு, அந்த இடத்துல நீங்கள் தடுத்திருக்க வேண்டியதானே, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதானு கேட்குறாங்க. அந்த இடத்துல விஜய் மயக்க பிடிச்சி போலீஸ் என்னையை வந்து மடக்குறாங்க, தடுக்கிறாங்கன்னா இதை விட அதிகமான போராட்டமாக மாறி இருக்கும். பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அங்குள்ள இதாகி வேற மாதிரி பொது சொத்தங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கும், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது கூட தெரியாம அப்புறம் வேற ஒரு கூட்டம் தேர்ந்திருக்கிறப்ப ஒரு சென்சிட்டிவான இடத்துல போலீஸ் சில விஷயங்களை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அரசியல்வாதிகளை கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது பொது இடங்களில் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்பாட சொல்லியிருக்காங்க. இது எதையுமே மதிக்காம வந்து நீங்கள் இறந்து போனதுக்கு பிறகு உங்களை பார்க்க வந்து 41 பேர் இறந்து போய் கிடக்குறான். நீங்கள் பின்னாடி பிறந்தங்கால் அடித்து தெரிச்சு ஓடி வந்து நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னையில் வந்து படுத்துக்கிட்டு 3 நாள் கழித்து உங்களுடைய ஆதரவாளர்கள், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், உங்களுடைய அரசியல் குருநாதர்கள்ட்டெலாம் ஆலோசனை பண்ணி 3வது நாள் நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்க? நீங்கள் என்ன நடந்திருக்கணும், அந்த இடத்துல போய் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களோடு நீங்கள் நின்றுருக்கணும். சரி, நீங்கள் ஆம்பளா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், கூட்டம் வந்துடும், அவங்க நிர்வாகிகளை அனுப்பிருக்கணும். அந்த வீடியோலேயே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. சரி, நான் ஏன் திரும்ப வரலன்னா மறுபடியும் இன்னொரு அசம்பாவிதம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு. சரி, நீங்கள் வர வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திருச்சியில் அவங்க நீங்கள் கரூரில் தானே பிரச்சனை, திருச்சிக்கு வாங்க, திருச்சியில் ஒரு கண்ட்ரோல் ரூம் போடுங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய 4-5 மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிடுங்க, அவங்க எல்லாத்தையும் களத்துக்கு அனுப்புங்க, அவங்கள போய் உதவி செய்ய சொல்லுங்கள், களத்தில் இருக்க சொல்லுங்கள், பாதிக்கப்பட்டவங்க பொருள் சேதம் ஏற்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க. நீங்கள் ஏன் போகணுன்னு சொல்லலாம், அது ரைட், ஓகே, அவங்க அவருடைய வாதத்துக்கு வருவோம். நிர்வாகிகள் ஏன் போல? சார், ஆஃபீஸே 4 நாளாக பூட்டி இருக்கேன் சார் கரூரில். ஆஃபீஸ் மட்டும் பூட்டலை, சம்மந்தப்பட்ட எல்லாருடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். ஓகே, இது ஒரு கட்சியா? அது எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணதான் கட்சி. சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாருமே ஃபோன் எடுக்கிறது கிடையாது. கட்சி ஆஃபீஸை நல்லா பூட்டி கிடக்கு. இவர் முன்னாள் தலைமறைவு. இது ஒரு கட்சியா? தலைவனாது? தலைவனுக்கு அழகா? பிரச்சனை வந்தால் முதல்ல நீங்கள் தான் இறங்கி நிற்கணும். என்ன நடந்ததுன்னா நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு 3 நாள் கழித்து வந்து சிஎம் சார், நான் என்னுடைய நண்பன் நண்பிகளை கை வைக்காதீங்க, என் மேலே அதை அட்டாக் பண்ணுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். நான் சினிமா படமா இது? யார் அந்த பசங்களை தூண்டி வர்றது? ஓகே, இது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கு. தாவேக்காங்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வேரடி மண்ணோடும் அழித்தெடுக்க வேண்டிய இடம். மிகப்பெரிய ஆபத்தான ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, ஒரு இந்த மாதிரி டெலிகிராம் குரூப்பு, அப்புறமா நிறைய பேஜஸ்ஸு, இதில் எல்லாம் வச்சுக்கிட்டு தப்பான கண்டென்ட், எப்படி வட இந்தியாவில் மதவாத சக்திகளை வச்சு மத ரீதியான ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணி அந்த 16-17 வயசு பசங்களை வந்து ஒரு மூளை செலவு செய்து அவர்கள் வேறு பக்கத்துக்கு அழைத்துட்டு போகிறாங்களோ அதே வேலையை தாவேக்கா செய்கிறது தமிழ்நாட்டில். திமுகவுக்கு எதிராக அவங்க வந்து தளபதியை முடக்கிறாங்க. எதை எடுத்தாலும் திமுக தான். வீட்டில் கக்கூசில் தண்ணி வரலாம் கூட திமுக தான் காரணம். அவர் தலை சரியாக வாரலாம் கூட திமுக தான் காரணம். அவர் போகிற வண்டி வந்து பஞ்சரா போச்சா திமுக தான் காரணம். அவர் காரில் ஏசி வரலன்னா திமுக காரணம். எல்லாத்துக்கும் திமுக காரணம். இப்போ உங்கள் தளபதியை மொட்டமாக அவங்க தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு தப்பான தகவல், தப்பான டேட்டாஸை வந்து பல குரூப்பை கிரியேட் பண்ணி, குறிப்பாக அந்த 16-17 வயசு பசங்க, ஜென்சி பசங்களுக்கு முன்னேயமாக கொண்டு போய் அவங்கள இன்ஜெக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் நேபாளத்தை போல ஒரு புரட்சியை செய்யணும், இங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் ஆதவர்ஜி நான் சொல்லலை, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பல குரூப் இருக்குங்க, பல டெலிகிராம் குரூப் இருக்கு. எல்லாத்தையும் டக்குன்னு நாளாக வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டானுங்க. அதை வந்து என்ன பண்றாரு ஆதவர்ஜினா வந்து அந்த ட்விட்டை போட்டுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத நைட்ல என்ன நிலைமையில இருந்தான்னு தெரியல.
ட்விட்டர் போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து டெலிட் பண்றாரு. டெலிட் பண்ண பிறகு அதை ஒரு 30-40 குரூப்ல வந்து ஷேர் பண்றானுங்க, அது வீடியோ பண்றானுங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு அமைதி போங்க, அவருக்கு யாராலும் கட்சி ஆரம்பிங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, தேர்தல் நில்லுங்க, மக்கள் ஓட்டு போட்டா ஜெயிச்சுவாங்க, அது மக்களுடைய பாடு, உங்களுடைய பாடு. அமைதியா இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏன் நீங்க இது பண்றீங்க? 4 நாளா கரூர் என்ன நிலைமையில இருக்கு? 4 நாளா சோகமா கிடக்கு. சுத்தி இருக்கக்கூடிய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த மக்கள் ரொம்ப அச்சத்துல இருக்கிறாங்க. நல்ல வேலைக்கு அந்த பொதுமக்களுக்கு பெருசா அன்னைக்கு பாதிப்பு இல்லை. அதை என்ன பண்ணிருப்பீங்க? அப்போ ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இவங்க ஒரு பெரிய திட்டத்தோட அந்த குறிப்பாக அந்த 16-17 வயசு இருக்கக்கூடிய அந்த டீனேஜ் பசங்களை மூளை செலவு செய்து தமிழ்நாட்டுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இவங்க தயாராக இருக்கிறாங்க. இது அரசியல் கட்சி செய்கிற வேலையாது சார். மற்ற தலைவர்களுக்கும் விஜய் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ பிரச்சார கூட்டம் அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா மற்ற கட்சியினர் வந்து அந்த மாலை நேரத்துக்கு மேலே தான் குறியே வைப்பாங்க. அது ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த டைமுக்கு ஒரு அதிகபட்சம் 1/2 மணி நேரம் தாமதமாக வருவாங்க. ஆனால் விஜய் திட்டமிட்டு பகல் நேரத்தில் அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த டைமை கொடுக்குறாரு. ஆனால் வர டைம் என்னவோ தாமதமாக இருக்குது. இது ஏன் வந்து இன்டென்ஷனலாக ரசிகர்களை வந்து வெயிலில் காக்க வைக்கணும் அப்படி அது விஜய் ஏதாவது யோசிக்க? இவர் வந்து 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. 6 மணிக்கு மேலே பெருசாக எந்த நிகழ்ச்சிகளுக்கும் வராது. மேக்ஸிமம் 7 மணி. ஓகே, அந்த நிகழ்ச்சி கூட பார்த்தா தெரியும், அவ்வளோ அறிகுறி நடந்திருக்கு, அவ்வளோ உயிரிழப்பு நடந்திருக்கு, ஊரே ரணகலமாக கிடக்கு. இவர் கிளம்பி போயிட்டார். 10:30 மணிக்கு சென்னையில் இருந்தார் சார். 10:30 மணிக்கு சென்னை கிட்டார். 7 மணிக்கு மேலே வெளியே தலையை காட்ட மாட்டார். மேக்ஸிமம் 8 மணி. அன்னைக்கெல்லாம் ரொம்ப 2 மணி நேரம் கிரேஸ் டைம்ல இருந்துக்கார் போல. 8 மணிக்கு மேலே போயிடார். எல்லா அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளும் என்ன நடத்துவாங்க அப்படின்னா 3 மணிக்கு மதியானம் ஆரம்பிப்பாங்க. 3 மணிக்கு அந்த சிறப்பு பேச்சாளர்கள், கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நடந்து முடிஞ்சிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு சிறப்பு முக்கியமான பேச்சாளர்கள் வருவாங்க, தலைவர்கள் பேச ஆரம்பிச்சு 9-10 மணி வரைக்கும் நடக்கும். இதுதான் தமிழ்நாட்டில் காலங்காலம் நடந்துட்டு இருக்கு. இவர் 9 to 6ங்கிற ஒரு காட்சீட்டில் அது வீக்லி ஒன்ஸுங்கிற ஒரு ஷெட்யூலில் வர்றாரு அப்படிங்கிறதுலாம் வந்து புதுசாக இருக்கு. ஓகே, இப்போ விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதுவும் இல்லாமல் நீங்கள் 5 நாள் போனீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வராது, எப்போ வேணால் பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த கரூரே எடுத்துங்க, கரூர் பக்கத்தில் காங்கயம், இந்த பக்கம் அரவாக்குறிச்சி, இந்த இருக்கக்கூடிய 5 தொகுதி. இன்னைக்கு 5ஆம் தேதி கரூர் வர்றாரு, 6ஆம் தேதி வந்து காங்கயம் வர்றாரு, 7ஆம் தேதி அரவாக்குறிச்சி வர்றாரு. நம்ம ஷெட்யூல் போட்டிங்கன்னா அரவாக்குறிச்சிக்காரன் அரவாக்குறிச்சியே இருப்பான், நாளைக்கு நம்ம ஊருக்கு வருவார் தளபதி பார்த்துக்கலான்னு. காங்கயத்துக்காரன் காங்கயத்தில் இருப்பான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நாள் தான் வருவார். ஒரு நாள் மட்டும் தான் ஆஃபர், ஆடி ஆஃபர் மாதிரி ஒரு நாள் மட்டும் தான் வருவார். ஒரு நாள் மட்டும் வருவார், எல்லாரும் ஒரே இடத்துக்கு வாங்க. ஓகே, விஜய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியாக வந்து ஒரு 10 பேண்டில் கூட்டு வந்து பனையூர்லேயே வச்சு பார்த்து அமுச்சு விட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அங்கே கூட்டத்தை காட்ட முடியாது. இவர் கூட்டத்தை காட்டணும், அந்த கூட்டங்கள் செய்யக்கூடிய சேட்டைகளை ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மையில பண்றாரு. இல்லாட்டி எந்த மணி தான் லைட் ஆஃப் பண்ணி போடுவானா, எந்த மணி தான் தன்னுடைய தொண்டன் வேர்வையில 6 மணி நேரம் நிற்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டு வேனில் உட்காந்து ரசிப்பானா? குறைந்தபட்சம் மேலே ஏரியாவது பேசியிருக்கணும், கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், கூட்டத்துக்குள்ளே இறங்கி இருக்கணும். எதுவுமே செய்யாமல் அங்கே வந்து இந்த கூட்டத்தை ரசிக்கக்கூடிய வேலையை செய்கிறாரு. இது ஒரு தப்பான அரசியல் முன்னுதாரணம் தமிழ்நாட்டில். அதான் சொல்கிறேன், இந்த கட்சியை வேரடி மண்ணோடு அழித்து எடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அறியாத 15-16 வயசு பசங்க பல பேருடைய பள்ளி படிப்பு போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சே சில பேருடைய பசங்க ஃபெயிலாக போயிட்டு இருக்காங்க. கூட்டத்துக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், பேஜ் வச்சிருக்கிறோம், அதில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், இல்லை ரீல்ஸ் போடுறோம். இதுதான் அவங்களுக்கு பெரிய ஃபோக்கஸாக இருக்குது. தளபதி ஆட்சிக்கு வந்துவார், நம்மளை எம்எல்ஏ ஆக்கிடுவார், எம்பி ஆக்கிடுவார், அமைச்சர் ஆக்கிடுவார். அந்த பசங்க அடுத்த வருஷம் தான் ஓட்டே போட போகிறாங்க. அவங்களுக்கு அரசியல்னா என்ன அரசியலே தெரியாது. அவனுக்கு ஓட்டே அடுத்த வருஷம் தான். +2 படிக்கிற பையன் 17 வயசு பையனாக இருப்பான், அடுத்த வருஷம் தான் அவனுக்கு ஓட்டு. அவன் அதில் அந்த கனவுல என்ன பண்ணுறான்னா படிப்பு விட்டுறான். ஓகே, இது என்னன்னா ஒரு அவேர்னஸாகவே நான் சொல்கிறேன், தயவு செய்து பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிங்க. அவன் என்ன எதை நோக்கி போகிறான், என்ன இதை இறந்து போன குழந்தைங்களாம் யாருக்கு பதில் சொல்லுவா? படிப்பை விட்ட பசங்களாம் யார் பதில் சொல்லுவா? கைகால் அடிபட்டு வந்தால் யார் பாப்பா? வழக்கு வாங்கினா யார் பாப்பா? நீங்கள் 20 மேலே வழக்கு போட்டுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் இதுலையும் வீடியோ போட்ட பசங்க மேலே. கட்சிக்காரன் அவன் ஜாமீன் எடுத்தான், அவங்க தாய் தப்பு தான் போய் நிற்கிறாங்க கோர்ட்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும். அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிளாஸ்ட் பண்ணிடுவான்றான் ஒருத்தன், திருமலை தொட்டா தமிழ்நாடே வெடிக்குன்றான் ஒருத்தன், சிஎம் சார் என்கிட்ட வந்து மோதி பாருங்க சார்ன்றான். யாரா அது நீ அப்படின்னு ஒருத்தன் சினிமா பட வசனம்லாம் ரீல்ஸ் போடுறானுங்க, பூரா பேருமையிலும் கேச போடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணிடுவோம்னா அதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னே அவனுக்கு தெரியல. அவன் ஏதோ சினிமா படத்தில் ஒரு வசனம் நினச்சிக்கிட்டான், ஒரு செட்டு போட்டுருவாங்க போல, அதில் வந்து சிஜியில் வந்து போலீஸ் ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணிடுவோம்னு நினச்சிக்கிட்டான் போல. அவன் சொல்கிறான் தொட்டுப்பாரு தமிழ்நாடே இது பண்ணுவோம் அப்படிங்கிறான். பேசிட்டு வீடியோ போட்டு போகிறான். ஏய் இது வந்து பெரிய பிரச்சனை, பார்த்துக்குமே பல ஆக்டில் அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னா அவனுக்கு தெரியல அவனுக்கு. அப்போ இதை வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த பசங்களை தப்பாவே சொல்லல, இந்த பசங்களை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தப்பான டேட்டாஸை கொடுத்து, தப்பான வீடியோஸை போட்டு, தப்பான நியூஸை கொண்டு போய் அந்த பசங்கள்கிட்ட சேர்த்து மைண்டில் ஏற்றி, அப்போ இது முழுக்க தளபதிக்கு வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு அவன் கையில் மொபைல் வச்சிருக்கான். இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு வேர்ல்டு வைடு ஒரு சர்வே வந்திருக்கு. என்ன சர்வேனா, இந்தியாவில் தான்
50 கோடி பேர் வந்து யூடியூப் பார்க்குறாங்க. ஓகே. ஒட்டுமொத்த யூடியூபினுடைய மெயின் சோர்ஸே வந்து இந்தியா தான். அதில் 40 கோடி பேர் வந்து யூஎஸ்ல பார்க்குறாங்க. நம்மளை விட 10 வரைக்கும் கம்மியாக இருக்கு. பாப்புலேஷன்ல அவங்க கம்மி. நம்ம 130 140 கோடி பேர்ல 50 கோடி பேர் தினந்தோறும் யூடியூப்பை பயன்படுத்துறாங்க. இது யூடியூப் மட்டும். இது இல்லாமல் மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து சோசியல் மீடியா ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இதை வைத்து இவங்க வந்து ஒரு பிரச்சனையை கலப்புன்னு பார்க்குறாங்க. அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூங்குற நேரத்தை தவிர மிச்ச நேரம் முழுவதுமே அவன் வந்து சோசியல் மீடியாவில் தான் இருக்கான். அப்போ சோசியல் மீடியாவை வச்சு அங்கே என்ன பண்ணுறான், அவன் என்ன அவனுடைய கோவத்தை, அவனுடைய ஆத்திரத்தை, அறியாமையை, அவன் கற்றுக்கிறது எல்லாமே சோசியல் மீடியா தான். அப்போ அதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தி அவனுக்கு தப்பான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறப்ப என்ன பண்ணுறான், கையில் உடனே ஃபோன் வச்சிருக்கான், எடுத்து பார்க்குறான். சிஎம் சார் தளபதி தொட்டுறாங்க சார் உடனே வீடியோ போடுறான். சார் இந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி ஒரு ஆட்களை வந்து உருவாக்குவார் இல்லை, அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் விஜய் அப்படி விஜயோட தாவேக்கா அப்படி ஒரு கும்பலை கிரியேட் பண்ணுதா? 100% அப்படி தான் உருவாக்குறாங்க. ஓகே. அதாவது ஒரு 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 ஹைப்பு, ஒரு மாசு, ஒரு மாதிரியான ஒரு டெம்ப்டை கிரியேட் பண்ணி, ஒரு வைப்பை கிரியேட் பண்ணி அதை வந்து அவங்க செய்யக்கூடிய வேலையை இவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ அரசியல் ரீதியாக பெரியாரை கொள்கை தலைவர் இருக்காரு. பெரியாருடைய சித்தாந்தங்களை விஜய் தான் ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு. இல்லை, காமராஜர் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார், காமராஜர் செய்த சாதனைகளை பற்றியோ காமராஜருடைய புகழை பற்றியோ விஜய் ஒரு முறை பேசியிருக்காங்க. அந்த பசங்களுக்கு சொல்லணும். அதெல்லாம் கல்விக்கு காமராஜர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், இடஒதுக்கீடுக்காக நம்ம மாநிலம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, அந்த இடஒதுக்கீடால் நம்ம இங்கே எவ்வளோ முறை வளர்ந்துருக்கிறோம், அதுக்காக எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு, மொழிக்காக நம்ம எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருக்கோம். பெரிய வெக்கக்கேடு என்னன்னா, மொழிக்காக ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை அகற்றி அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு உயிர் தியாகம் செஞ்ச மாநிலம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து அதுக்காக உயிர் தியாகம் செஞ்சாங்க. இன்னைக்கு பராசக்தி ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அன்னைக்கு மொழிக்காக ஒரு பெரிய உயிர் தியாகம் செஞ்ச ஒருத்தருடைய தியாகத்தை பற்றின கதை. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்தி மொழிக்கு எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை செய்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு போராட்ட களத்துக்கு வந்து உடலில் தீ வச்சுக்கிறாரு. என்னுடைய தீ வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும். அது தவறான விஷயமா இருந்தால் கூட அந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு இருந்தாங்க. அன்னைக்கு அண்ணா அமைச்சரவையில் இருந்த எல்லாருமே 24, 23, 25 வயசு ஆட்கள் தான் அன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் இருந்தாங்க. அப்படி ஒரு மாநிலம், இளைஞர் படையை வைத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அறிவுபூர்வமான புரட்சிகளை செய்த மாநிலம், ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்த மாநிலம், இந்திய எதிர்ப்பை போராட்டம் செய்த மாநிலம், சல்லிக்கட்டுக்காக 10 லட்சம் இளைஞர்கள் திரண்ட மாநிலம். ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகனை பார்ப்பதற்காக போய் உயிர் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய வெக்கமா இருக்கு. சார், விஜய் இந்த ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா தனக்கு ஆதரவா பேசிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது கூட்டணி பேச்சுக்கு ஏதாவது போட்டு வைக்கிறாரா இப்படி முன்னாடியே? இல்லைங்க, விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொன்னதே பாஜக தாங்க. பாஜகவினுடைய பி டீமா தான் ஆரம்பத்தில் இருந்துருக்காரு. இப்போ பிரச்சனை வரப்போ யார் நண்பன், உனக்கு பிரச்சனை வருகிற போது யார் உன்னிடம் வந்து நிற்கிறாரோ வந்து அவன் நண்பன். அப்போ யார் வந்து நிற்கிறா? வெளியே வந்துருச்சா? இப்போ பொண்ணுக்குட்டி வெளியே வரல, அணில் குட்டி வெளியே வந்துருச்சு. நம்ம ஆரம்பத்துலேருந்து என்னை போன்ற பலரும் சொல்லிட்டு இருக்க விஷயம், நான் 2-3 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அது இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறை வாக்காளர்களை, பாஜக அதிமுகவிற்கு எதிரான வாக்காளர்களை திமுக பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜயை வச்சு ஒரு ஸ்பாய்லர் வேலையை பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓவைசியை வச்சு பண்ணுவாங்க, மாயாவதியை வச்சு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் இந்த அரசியல்வாதிகளை நடிகர்களை வச்சு ஒரு வேலை பண்ணுவாங்க. கமல்ஹாசன் வச்சு பண்ணுவாங்க, ரஜினிகாந்த் வச்சு ட்ரை பண்ணாங்க. எப்படி பவன் கல்யாணம் வச்சு ஆந்திராவில் பண்றாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு பாஜகவால் இறக்கப்பட்ட ஒரு பி டீம் தான் விஜய். இப்போ விஜய்க்கு பிரச்சனை அதிகமாக போகிறப்ப அவங்க கை கொடுக்குறாங்க. அவங்க நேரடியாகவே களத்தில் இறங்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் சேர்ந்த 10 எம்பிகள் வந்து எம்பிஎல் குழு வந்து இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஆய்வு பண்ணுறாங்க. உடனே நடக்குது. உடனே பிரைம் மினிஸ்டர் போடுறாரு, உள்துறை அமைச்சர் போடுறாரு, இப்போ எம்பிஎல் குழு வருது. இதே எம்பிஎல் குழு கும்பமேளாவை ஏன் விசாரிக்கல? மணிப்பூரில் போய் ஏன் விசாரிக்கல? விஜய்க்கு இப்போ யார் ஆதரவாளர் பேசுகிறார்? அண்ணாமலை பேசுகிறார், பாஜக நிர்வாகிகள் பேசுகிறாங்க, பாஜக ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க. வரிசையாக அவங்க தான் கச்சை கட்டிட்டு பேசுகிறாங்க. இந்த பசங்க பூரா பாஜகவை நோக்கி போயிட்டாங்க. கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய்க்கு ஆதரவாக இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா இப்போ வந்து காலம் அவர்களை வந்து அடையாளம் காட்டி விட்டது. பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் விஜய். வாக்குகளை பிரிப்பதற்காக இவரை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை வரப்ப யார் காப்பாற்றுவா? நண்பன் தானே காப்பாற்றுவான். இப்போ நண்பன் வந்து நிற்கிறாங்க வரிசையா. அண்ணாமலை வர்றாரு, டிடிவி வர்றாரு, அன்புமணி வர்றாரு, பாஜக டெல்லியிலேருந்து டீம் வருது. இங்கே இருக்கக்கூடிய பாஜக கூடிய அரசியல் குருநாதர்கள்லாம் இவருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்போ தொடர்ந்து நடக்கிறப்ப பார்க்குறப்ப ரைட் ஓகே, பாஜகவுடைய பிடிஎம் பாஜகவோட நேரடியாக சேர மாட்டார். பாஜகவை ஒரு மேலோட்டமாக எதிர்த்துக்கிட்டு பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை இவர் வாங்கி வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை
ஒரு அரசியல் பண்றாரு, அவ்வளவுதான். ஓகே. பார்த்தாலே வெளியில தெரிஞ்சு போச்சு அதுக்கு. சார் கடைசியா விஜயோட ஸ்பீச்ல வந்து சிஎம் சார் என்ன சார்ந்து இருக்கிறவங்களே எதுவுமே பண்ணாதீங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கைதுக்கு ஏதாவது ஒரு இருக்குமா, வாய்ப்பு இருக்குமா? விஜய் கைது செய்யப்படுவாரா? இல்ல, அவர் கைது எதிர்பார்க்கிறார். விஜய் வந்து தான் பெரிய ஆள் ஆயிரலாம், ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம். இங்க பாருங்க முடக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றாங்க. விஜய் சார் என்னை வந்து சிஎம் சார் என்னை வந்து இது பண்ணாதீங்க, என்னை வந்து டச் பண்ணுங்க அப்படின்னா அந்த சினிமா வசனம் அவங்களை வந்து நேரடியாக அட்டாக் பண்றதுக்கு என்னென்ன அரசியல் ரீதியான காரணங்கள் வேணும், வழக்குகள் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, உங்களுக்கு வேண்டிய ஒரு கட்சி இருக்கு. முதல்ல சிஎம்மால அரெஸ்ட் பண்ண முடியுங்கிறதே விஜய்க்கு தெரியல. சினிமாவே ஒன்று நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு சிஎம் நேரடியாக கார் எடுத்துட்டு வந்து கையில செயினோட வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவாரு. அடிப்படை புரிதலே இல்லாத ஒரு நபர். உங்க மேல என்ன வழக்கு போட்டிருந்தா உங்களுக்கு ஒரு வழக்குகளை மேல்மீறி முறையீடு செய்வதற்கு நீதிமன்றம் இருக்கு, உங்களுக்கான லீகல் டீம் இருக்கு. உங்க மேல உங்களை எடுத்த உடனே எல்லாம் ஒரு அரசியல் கட்சியில உடனே அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டே வருது, உங்க மேல ஒரு அலிகேஷன் இருக்கு அப்படின்னா வழக்கு போடுவாங்க, சம்மன் அனுப்புவாங்க, விசாரணை நடத்துவாங்க. அந்த விசாரணை எடுத்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம், நீதிமன்றத்துக்கு தீர்வுனா உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். இவ்வளோ விசாரணை இருக்குது. இவர் தான் நினச்சிக்கிட்டாரு, சிஎம் சார் நான் இத்தனை மணிக்கு இங்கே இருப்பேன், நீங்கள் வந்து நேரடியாக வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அவர் நான் யூனிஃபார்ம் போட்டு கையில் லாக்கப் இதோட வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறேன். இது நான் சினிமா படமா? இது ஒன்றும் இந்த சினிமா மோகத்திலிருந்து சினிமா நடிகராக இருந்து ஒன்றும் மாறாமல் இருக்கிறார். ஒரு ஒரு கட்சி தலைவரே ஒரு மாசுள்ள கட்சி தலைவர்னு வச்சுக்கோங்க, அவரே ஒரு விசாரணைக்கு கூப்பிட்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அது கூட விஜய்க்கு தெரியல. அது ஒன்றும் அறியாமையிலே இருக்கிறாரு. அந்த பசங்களை டெம்ப்ட் ஏற்றுறாரு. இது நம்ம முக்கியமாக வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஓகே. அந்த பசங்களை வந்து ஒன்றும் வந்து பார்த்தீங்களா என்னையவே டச் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை வந்து நீங்கள் டெம்ப்ட் நீங்கள் என்ன செய்யற நல்ல மனிதன் என்ன செஞ்சுருக்கோன்னா அந்த வழக்கு போட்டிருக்க அந்த தம்பிகளுக்குலாம் நீங்கள் வழக்கறிஞர் அமைச்சு அதுக்கு உண்டான வேலையை செய்யணும். அந்த பசங்களை அமைதியாக இருங்கன்னு சொல்லணும். நல்ல தலைவனுக்கு அழகு என்னன்னா நீங்கள் சமூக வலைதளங்களில் தப்பான விஷயங்களை பதிவிடாதீங்க, அரசாங்கத்துக்கு எதிராக பதிவிடாதீங்க, நீதிமன்றத்துக்கு எதிராக பதிவிடாதீங்க, காவல்துறைக்கு எதிராக பதிவிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு அமைப்புகள். இதுக்கு எதிராக நீங்கள் எதிர்த்தா பேசுறீங்கன்னா உங்க மேலே வழக்கு பாயும், நீங்கள் பொறுமையாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு நல்ல தலைவனாக இருந்தால், பக்குவப்பட்ட தலைவனாக இருந்தால் அதான் சொல்லுவான். ஓகே. இவருக்கு தான் எதுவுமே தெரியலையே. ஒரு முதலமைச்சர் நேரடியாக கையில் விலங்கெடுத்து வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி தரத்தை நிறுத்திட்டு போயிடுவார்னு நினச்சிட்டு இருக்காரு. ஒன்றும் அந்த அளவுக்கு தான் அவருக்கு வந்து அறிவு இருக்குங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தாவேகாவோட அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகுது, தமிழ் சினிமாலேயே அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி போகுதுங்கிறத அடுத்த முறை தொடர்ந்து பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார்.